இன்று நாம் சிந்திக்க இருக்கிற பகுதியானது மார்க் நற்செய்தி அதிகாரம் 8 இறை வார்த்தைகள் 11 முதல் 13 முடிய. இன்று நற்செய்தி பகுதியானது பரிசேயர்கள் இயேசுவை அடையாளம் கேட்டு சோதிக்கிறார்கள். அடையாளம் வாழ்க்கையில் ஒவ்வொருவரும் தேடி தேடி அடைகின்ற ஒன்றாகவே இருக்கிறது. இருப்பினும் கூட இங்கு இயேசு அடையாளம் தர மறுக்கிறார். காரணம் சற்று சிந்தித்து பார்ப்போமே. இந்த அடையாளம் கேட்டு சோதிக்கிற பகுதிக்கு முன்புதான் இயேசு 4000 பேருக்கு அப்பங்களை பழுகி பெருகி கொடுத்திருக்கிறார். மேலும் இந்த பரிசேயர்கள் இயேசுடைய எல்லா அற்புதங்களிலும் அதிசயங்களிலும் வல்ல செயல்களிலும் பின்தொடர்ந்து வருகிறவர்கள். எல்லா இயேசுடைய வல்ல செயல்களுக்கு பின்பும் இவருடைய சோதனைக்குரிய கேள்வி ஒன்று இருக்கும். இவர்கள் அடையாளம் தங்களுக்கான ஒன்றாக கேட்கவில்லை, அல்லது மக்கள் நம்ப வேண்டும் என்பதற்காக கேட்கவில்லை. மாறாக இயேசுவை சோதனையில் ஆழ்த்த வேண்டும் என்பதற்காக கேட்கிறார்கள். காரணம் புரிய வேண்டும், இல்லையேல் அது எந்த பிரயோஜனமும் இல்லாமல் பயனுமில்லாமல் போய்விடும். கடவுளை நம்புகிறவர்களுக்கு எந்த விளக்கமும் தேவையில்லை. நம்பாதவர்களுக்கு எந்த விளக்கம் கொடுத்தாலும் பயனில்லை. நமக்கு புரிகிற மாதிரியே சொல்கிறேங்க. தெரிஞ்சுக்கணும்னு கேள்வி கேட்குறவங்களுக்கு பதில் சொல்லலாம். எனக்கு தான் எல்லாம் தெரியும்னு சொல்லி கேள்வி கேட்குறவங்கள்ட்ட எந்த பதில் சொன்னாலும் அதை அவங்க ஏற்றுக்க போகிறதில்ல. அந்த பதிலுக்கு அவங்க மனநிலை சரியாக போகிறதும் கிடையாது. இந்த பரிசேயர்கள் நோக்கமும் அப்படிதான் இருந்துச்சு. ஏன்னா பரிசேயர்கள் தாங்கள்தான் கடவுளை போதிக்க வேண்டும், தாங்கள்தான் கடவுளுடைய பிரதிநிதிகள், தாங்கள்தான் கடவுளால் ஏற்படுத்தப்பட்டவர்கள் என்கிற மமதையிலே தெரிந்தவர்கள். இயேசுவை அவர்களால் ஏற்றுக்கொள்ள இயலவில்லை. அதனால தான் இயேசு அதிசயம் செய்தாலும் அற்புதம் செய்தாலும் அதில் குறை கொண்டு பிடித்தார்கள். இயேசு இலகியோன் என்ற பேயை ஓட்டிய போதும் கூட அவர்கள் எல்லாரும் சூழ்ந்து கொண்டு இவர் பேய்களின் தலைவனான பெயல்புஸ்ஸலை கொண்டே பேய்களை ஓட்டுகிறார் என்று சொல்லி இயேசு மீது குற்றம் சாட்டியதும் நாம் மறந்து போகாத ஒன்றுதான். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அடையாளம் என்பது அவர்களுக்கு தங்களுக்கான ஒன்றாக, மக்களுக்கான ஒன்றாக கேட்கவில்லை. மாறாக அடையாளம் இல்லாமல் ஆக்குவதற்கான ஒரு பொருளாகவே அவர்கள் கேட்டு தெரிந்தனர். இன்று நாம் உணர்ந்து கொள்வோமே, நம்முடைய அடையாளம்தான் எது? நாம் பெருமிதத்தோடும் நாம் நம்பிக்கையோடும் கோஷமிட்டு கொண்டிருக்கிறோமே, நாங்கள் கிறிஸ்தவர்கள், இதுதான் நம்முடைய அடையாளம். கிறிஸ்தவர்கள் என்பதுதான் என்னுடைய அடையாளம். நான் கிறிஸ்தவள் என்று சொல்லிக்கொள்ளுதான் என்னுடைய அடையாளம். நாம் ஒவ்வொருவருமே இயேசுவினுடைய அடையாளம் என்பதை நாம் மறந்து போய்விடக்கூடாது. ஒரு சில சூழல்களில் நம்முடைய வாழ்க்கையில் நாமும் கூட இந்த அடையாளத்தை தேடி அலைகிறோம். ஆனால் எதுதான் நம்முடைய அடையாளம் என்று தெரியாமலே தேடி அலைந்து கொண்டிருக்கிறோம். தெரிந்து கொள்வோமே, இயேசுவின் அடையாளம் நாம் தான் இயேசுவினுடைய அடையாளமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இயேசுனுடைய பணிக்காகவும் இயேசுடைய இறையாட்சி கொள்கைக்காகவும் பயணிக்கிற மக்களாக நாமும் பயணித்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த திரு அவையிலே இயேசுவின் அடையாளங்களாக பயணிக்க இறைவன் நம் ஒவ்வொருவரையும் அழைத்திருக்கிறார். நம்முடைய அன்றாட ஒரு நாளை எடுத்துக்கொள்வோம். காலை எழுந்தது முதல் இரவு தூங்கச் செல்கிற வரை எத்தனை அடையாளங்கள், எத்தனை அதிசயிக்கத்தக்க, இன்னும் மனிதனால் கண்டுணர முடியாத, அறிவியல் கண்டுபிடிப்புகளால் கண்டுபிடிக்க முடியாத சூழல்களை எல்லாம் பார்க்கிறோம். காலையில் சூரிய அஸ்தமனம் பார்க்குறோம். சூரிய உதயத்திலிருந்து சூரியன் மறைவுற வரைக்கும் இந்த பொழுது, இந்த நாள் கடவுள் கொடுத்த அத்தனை அற்புதங்களையும் காண்கிற நமக்கு அடையாளத்தை தேடி அலைகிற தேவையில்லை என்று நினைக்கிறேன். சூரிய தோற்றத்திலே இறைவனுடைய அடையாளம் இருக்கிறது. இயற்கையின் அசைவுகளிலே இறைவனுடைய அடையாளம் இருக்கிறது. விலங்குகள் பறவைகளுடைய கூச்சலில் சத்தத்தில் இறைவனுடைய அடையாளம் இருக்கிறது. மனிதர்கள் மத்தியிலே இறைவனுடைய அடையாளம் இருக்கிறது. இப்படி காண்பவற்றிலும் கேட்பவற்றிலும் நாம் இறைவனுடைய அடையாளத்தை காண்கிற மக்களாக இருக்கிறோம். ஆகவே நாம் இயேசுனுடைய அடையாளமாக ஒரு மாறிப்போவோம். அடையாளம் தேடுகிற மக்களாக அல்ல, அடையாளத்தை கொடுக்கிற மக்களாக, அடையாளத்தை காண்பிக்கிற மக்களாக நாம் வாழ்ந்திட இறைவன் அழைக்கிற, இறைவன் நம்மிலே விசுவசிக்கிற அல்லது வாழ்கிற அடையாளமாக ஒரு மாறுகிற பொழுது நிச்சயமாக எந்த ஒரு அடையாளத்தையும் பிறருக்கு கொடுக்கிறவர்களாக, தேடுகிறவர்களாக நாம் மாறிட வேண்டாம். ஆகவே அடையாளம் என்பது நாம் தான் என்பதை உணர்ந்து இயேசுவினுடைய அடையாளங்களாக பயணிப்போம். இறை ஆசீர் என்றும் உங்களோடு தங்குவதாக. இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. மரியே வாழ்க.